ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னை மன்னிச்சிடுங்க, பெங்களூர் அணி எதிரான தோல்விக்கு நான் தான் காரணம். கண்டிப்பாக நான் அடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இதை நாங்கள் மறக்க மாட்டோம். அடுத்த வருஷம் பழி வாங்கியே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் அணி எதிரான ஒரு அதிரடின ஆட்டுங்க. 2 ரன் வித்தியாசத்தில் தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த போட்டியில் சிறப்பாக விளையாடின சிஎஸ்கே அணி நட்சத்திர ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா, தோல்வி குறித்து சில பல காரணங்கள் கூறியிருக்கார், மன்னிப்பு கேட்டிருக்கார் ரசிகர்கிட்ட. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ரவீந்திர ஜடேஜா அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் கடைசி வரைக்கும் இருந்தேன், ஆனால் இருந்தாலும் நான் லாஸ்ட் ஓவரில் அடிச்சிருக்கணும், என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வெற்றிக்கு நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தோம், கிட்ட வந்து தோற்றுருக்கோம். 2 ரன்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக எங்கள் ரசிகர்கள் எங்களை நம்பி வராங்க, ஆனால் நாங்கள் தோற்றுட்டு அவங்க ஒரு கஷ்டத்தோடு போகிறத பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக அடுத்த போட்டியில் நாங்கள் கம்பேக் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் எங்களோட பிளே ஆஃப்ஸ் வாய்ப்பு முடிஞ்சிச்சு. இருந்தாலும் அடுத்த வருஷம் நீங்கள் சிஎஸ்கே இது வரைக்கும் பார்க்காத அணியாக வரும். கண்டிப்பாக நீங்கள் வேணால் பொறுத்து வந்து பாருங்கள். அந்தளவுக்கு எனக்கு ரொம்பவே ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருக்குது அடுத்த வருஷம் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த வருஷம் எவ்வளோ ரசிகர்கள் நம்பி எங்களை வந்து ஏமாற்றுறதோடு போயிருக்காங்க, அது எங்களால் பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி அணி லாஸ்ட்டில் நல்லா பால் போட்டாங்க. தயால் நல்லா பால் போட்டார், எங்களுக்கு அவர் ரூமே கொடுக்கல, அடிக்கிறவளுக்கு ஃபுல்லாக ஏக்கரிங்லேருந்தே வச்சிட்டாரு. கண்டிப்பாக நாங்கள் இதிலேருந்து மீண்டு வருவோம். அடுத்த போட்டி நல்லா பண்ணி எங்கள் ரசிகர்களுக்கு ஆறுதல் வெற்றியாச்சு நாங்கள் பெற்று தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார் ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லே ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாக்குன்னு சொல்லுங்க. நேற்று விளையாடின ஒரு 77 ரன் அடிச்சார். அப்புறம் ஆயுஷ் மதோனி சொல்லிட்டு ஒருத்தர் யாருங்க ஒரு எப்பா என்ன அடி அடிச்சார் யங்ஸ்டார் ஒருத்தர் நம்ம இதில் செமையானார், 94 ரன் அடிச்சார். அதே போல் ஆர்சிபி அணி அவங்களும் கொஞ்சம் நேரத்தில் மேட்ச் விட்டாங்க. அந்த நோ பால் போட்டார் பாருங்க, தயால் தூபே 6 அடிச்சார் பாருங்க, அதுலேருந்து கொஞ்சம் மேட்ச் விட்டாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல கம்பேக் லாஸ்ட் ஓவரில் அந்த நோ பாலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல கம்பேக் ஃபுல்லாக ஏக்கரிங்லேருந்து போட்டு வெற்றி பெற வச்சிட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது சென்னை அணி, ஏன்னா இவ்வளோ கிட்ட வந்து தோற்றுருக்காங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா இருக்குது, அடுத்த வருஷத்துக்கான டீம் யங்ஸ்டார் ஒருத்தர் கிடைச்சிருக்காரு, ரவீந்திர ஜடேஜா நல்லா ஆடுறாரு, அப்புறம் ட்ரைவல் பிரீஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டீம் ஓரளவுக்கு அடுத்த வருஷத்துக்கான டீம் செட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாங்க நம்ம சென்னை அணி அடுத்தடுத்து எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு ஓகே, ஓரளவுக்கு ஓகே டீம். 213 ரன் 211 ரன் வரைக்கும் போராடி வந்திருக்காங்க. பரவாயில்ல, ஒரு பயத்தை காமிச்சாங்க, ஈஸியாக எதுவும் தோக்கல, அதுவே போதும். பரவாயில்ல விடுங்க. தலை ஒரு ஆஃபில் ஒரு 6 அடிச்சார், அப்படியே கண்ணுக்குள்ளேயே நிற்குது. இருந்தாலும் தலை அந்த ஏக்கரிங்லேருந்து ஒரு 6 அடிச்சிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும், மேட்சே முடிஞ்சிட்ருக்கும். ஓகே விடுங்க, முடிஞ்சு போச்சு, இதுக்கு மாதிரி பார்த்துக்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஆர்சிபி அணி எதிரான சென்னை அணி தோல்விக்கு என்ன காரணம், உங்களோட கருத்துக்கள் என்னென்ன சேஞ்சஸ்லாம் சிஎஸ்கே பண்ணோம், மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.